படுத்த காளியம் கதை கருள வேணுமம் பேரு வச்ச வேச்சியம் புத்திரிக்கு வந்தருள் மூணு முகம் கொண்டவளே முப்புறத்தை ஆண்டவளே முக்கனிய முப்பிடாதி முன்னால் வந்தருள் முன் சந்தேன மாரியம் தற்கார்க்க வேணுமம் அங்காள ஈஸ்வரி அழகு நல்ல மாதா அடியாளுக்கு அருள் புரி எந்த ஆயனாகம் எனக்கு அருள வேணுமம் அம்பிகையை நடை கொண்டாள் அடியாளுக்கு அருள் புரி கலிக்கனாட்சி அம்பிகை கலிக்கனாட்சி கலிக்கருள இந்த கிருஷ்ணாபுரம் தன்னதி கிருஷ்ணாபுரம் தன்னதியில யாரை வச்சு கொலவிருக்கும் சுந்தராட்சி அம்பிகை சொல்லி வரம் நீ தரும் பச்சீர காளியம் பாலகிக்கு அருள் புரி மணிவிளக்கில் பிறந்த வாயாண்டி சுடலாய் அதற்கு நீ அருள் புரி சுடர் ஒளிவில் பிறந்த சுடலையான மாயா சிறுமிக்கு நீ அருள் புரி வண்டிக்கார வைரவர் வண்டிக்கார வந்தருள வேணும் ஐயா நான் பாடறிய படிப்பறிய பாடறிய படிப்பறிய நான் பாலகி மாதவியா பாட்டி உள்ள வகையறிவே பாடறிய நாளை தண்ணி படிக்க வைத்தான் அம்மா அப்பா ஏடறிய எழுத்தறிய ஏட்டி உள்ள வகையறிவே நான் ஏடறிய நாளை தண்ணி எழுத வைத்தான் என் குருவோ இல்லிசை அறியாத நாளை தண்ணி அறியான ஆளைதான் விவரம் செய்தார் என் குருவோ விவரம் செய்தார் என் குருவோ சாமி ஐந்து நல்ல வயததி ஐந்து நல்ல வயததி நான் அறியாத பிராயத்தில் என்னை அறிவுக்களை படிக்கவை அம்மா அப்பாவை நான் மற சாமி கச்சு தந்த வாத்தியா என் கனவிலையும் மறப்பது சொல்லி வைத்த அண்ணாவே சொற்பானத்தில் மறப்பது நான் ஒரு நாள் மறந்தால் நான் ஒரு நாள் மறப்பது என்றொரு நாள் மறந்தால் வினை ஒரு நாள் மறப்பது சொல்லாலே மறந்தால் சொல்லாலே மறந்தால் அண்ணாவிய சொற்பனத்தில் மறப்பதில்லை சொல்லாலே மறந்தாலோ சாமி கச்சு தந்த வாத்தியா கச்சு தந்த வாத்தியா அண்ணாவி குருபவர் யாரு என்று பார்த்தோமா தென்னிந்திய தேசமே தென்காசி மாவட்டத்தில் செந்தாவை புத்தூரி சீவனல்லூர் நகரில் மாநிலமும் கியாதி வச்ச மாநிலமும் கியாதி வச்ச ஐயா மாடசாமி ஒரு வானவல்லை புத்தூரி வல்லமண்ட நகரில் மாரியம்மன் நாமம் மாரியம்மா பல வருவா விளக்கு ஒரு புத்தூரி புது நகரில்
இனி வரப்போற பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் தெய்வம் 6 பேரும் கூடி இருக்கும் பெரியோர்க்கெல்லாம் கூட போகும் சபையோர்க்கெல்லாம் குழந்தை நான் நமஸ்கரித்தேன் சபையோர்கள பெரியோர்கள் சபை நிறைந்த தாய்மார் கல்வி கற்ற பெரியோர்கள் தொழில் படித்த கலைவான் பாலகிரி மாதவி சபையோர்கள் முன்னால் சாஸ்தாங்கதை சுருக்கா சொல்லி சக்தி கதை பாடப்போ சபையோர்கள் கேட்டிடு பாடுகிற பாட்டவே ஒரு பழுது குத்து பாலகி போல் என்னவே சொல்லுகிற சொல்லாதே சொல் குறைகள் இரண்டிட்டால் சொன்ன குழந்தை போல் என்னவே அறிந்து நாம் பாடிட்டால் அறியாமல் பாடிட்டால் தெரிந்து நாம் பாடிட்டால் தெரியாமல் பாடிட்டால் 6 பிள்ளை 100 குத்து 6 பிள்ளை 100 குத்து எங்களை ஆதரிக்க வேணும் ஐயா சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியவர்களே தொழில் படித்த கலைவாணர்களே வருங்கால மாணவ செல்வங்களே வாலிபர் இளம் சிங்கங்களே எனது அருமை சகோதர சகோதரர்களே அதாவது இந்த கிருஷ்ணாபுரம் நன்னகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு கொலுவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட சுந்தராட்சி அம்மன் பத்திரகாளி அம்மன் திருவாலயம் இந்த ஆலயம் அது வேற ஒண்ணும் இல்ல அம்மா பேரை சொன்ன உடனே அவர் விரதம் இருந்தார் பார்த்தீங்களா அதான் அம்மா அப்படியே அள்ளிக்கிட்டு வாரான்னா அவர் 3 மாசம் குளியாம இருக்காரு. அப்ப செக்கப் தான் கூட்டி போனோம். அப்போ நல்ல பெரிய டாக்டரை பாரு. அப்படி இல்ல, சுவாசியக்கார் தண்ணியில கண்டம்னு சொல்லியிருக்காரு. தண்ணியில கண்டம்னு சுவாசியக்கார் என்கிட்ட சொன்னாரு, பாத்துக்கிடுங்க. நான் தாத்தாட்ட சொன்னதுக்கு சரி அவரு 3 மாசமா குளிக்காம துண்டை நினைச்சு தொடச்சுக்கிட்டே அலைதாரு. அவர் தண்ணியில கண்டம்னது குளிக்க தண்ணி நினைச்சாரு. சரி சுவாசியக்கார் சொன்ன தண்ணி இந்த தண்ணி. ஆமா, அந்த பக்கமே நீ போகாதப்பா அப்படின்னாரு. அது தெரியாம இவர் அலைந்தார். குளிக்க தண்ணியில கண்டம்னுட்டு குளியாம 3 மாசம் குளியாம இருக்காரு. நீ சுவாசியத்தை யாரெல்லாம் பண்ணிய? அப்ப சாமி அள்ளிக்கிட்டு வரத்தானே செய்யும். யாரெல்லாம் போனீங்க? நானும் ஆட்சியும் போனோம். ஆட்சியும் போனீங்களோ? அதானே கேட்டேன். அப்ப ஏற்பட்ட இந்த சுந்தராட்சி அம்மன் பத்திரகாளி அம்மன் திருவாலயத்திலே ஆனை மாத கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. நான் அந்த தாயிட்ட சொன்னேன். அப்ப ஏற்பட்ட இந்த அம்மாளுடைய திருவாலயத்திலே ஆனை மாத கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. இந்த ஆலயத்திலே இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக மட்டும் நாமளுடைய வில்லிசையை அன்போடு இங்கு வரவழைத்து உள்ளார்கள். நாமளை வரவழைத்த அனைவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாளைக்கு சேர்த்து வாங்கலாம்னு பார்த்தேன். சரி அவங்களும் கூப்பிட்டாங்க. ரூபா தர மாட்டேன், சும்மா தான் படிக்கணும், நாங்க வர மாட்டோம். அப்படியா? அப்போ இன்னைக்கு படிச்சுட்டு நான் வீட்டுக்கு போறேன். நீ நாளைக்கு விடியா காலம் வரைக்கும் உட்கார்ந்து படிச்சுட்டு வா. படிச்சோம்னா கேட்க மாட்டாங்கல்ல. அப்படி இருப்பதனால நாமளை அன்போடு வரவழைத்த அனைவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது எந்த ஒரு கோவிலா இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாகவே இருந்தாலும் அந்த ஆலயத்திலே
முதலாகவே சாஸ்தாங்கதையைத்தான் ஆரம்பிக்க வேண்டும். ஏன் சாஸ்தாவுக்கு முதல்ல ஆரம்பிக்கணும்? ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? என்ன காரணம்? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அவர் மட்டும்தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் என் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. எப்படி? அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? அப்படி சாஸ்தா மட்டும் பிறக்கலைன்னு வைங்க, சாமி பைபாஸ்ல வந்துட்டு அவுட்டர்ல வீட்டுக்கு போயிரும். ராஜபாளையம் ரோடு போய் ஓபி வரைக்கும் வரும். அதுக்கு மேல ராஜபாளையம் ரோடு போய் அப்படியே போய் திருவிழுத்தூர் போய் அப்படியே குத்தாலம் போய் அமர்ந்துக்கிடுவாரு. அங்க போய் அமர்ந்துவார் ஐயா. அப்படி இருப்பதனால சாஸ்தாவின் திரு கதைகளை நான்கே வார்த்தையில் சுருக்க கூறி முடித்து விட்டு சக்தி கொண்டு கொலுவிருக்கும் என் சுந்தராட்சி அம்மனின் திருப்புகளையே நாங்கள் பாட இருக்கிறோம். அழகா பாட போறோம். பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குற்றங்கள், கதையிலே பொருள் குற்றங்கள், சாரீர குச்சங்குறை இருந்தாலும் சரீர குச்சங்குறை இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் வந்திடலாம், பின் சொல் முன்னால் வந்திடலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் இளையராஜா கிடையாது. இல்ல தான் டீன அடிக்கிறதுக்கு பாட்டுல டிஎம் சவுந்தரராஜன் கிடையாது. இல்ல ஏதோ நமக்கு தெரிஞ்சது ஒரு மண் குடமும் ஒரு சிறுத்து உடுக்கும், அது போக ஒரு சிங்கியும், அது போக ஒரு சின்ன கட்டை, ரெண்டு கட்டை. எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். அழகா பாடி இருக்கலாம். நீங்க காதார கேட்டிருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. எனக்கு தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு என் குருநாதர் கற்றுத்தந்தபடியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ, அதுபோல் அல்லாமல் உங்க யாருக்காவது அப்படி ஒரு கோவம் வந்தா இந்த தாத்தா மட்டும் கூட்டிகிட்டு போங்க, நல்லா வச்சு வாங்குங்க. என் கையில மட்டும் இப்போ ஒரு பணம் மட்டும் கொடுத்தாங்க, உன்னை பிடித்துருவேன் பிடித்து. அதனால உங்க யாருக்காவது கோவம் வந்தா தாத்தா மட்டும் கூட்டு போங்க. காலையில 10 இட்லியை கொடுத்து நல்லா சாப்பிட வச்சுட்டு சாயங்காலம் வரைக்கும் போட்டு வெளுன்னு வெளுத்துருங்க. அதுக்கு பிறகு சின்னதா ஒரு பாட்டுல மட்டும் கொடுங்க, எல்லாத்தையுமே மறந்துடுவாரு. ஆமா, உன்னை வேடிக்கை பார்க்க தானே எனக்கு நல்லா இருக்கும். அதுபோல் அல்லாமல் உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ, அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதே மதே மான் மழுவோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் மோகமது கணிதமாகி அச்சுதம் என் பெருமான் இருகரத்தினால் ஏந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தொழினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும்
பார்வதிக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாகவே வந்து உதித்த தருமன் ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? யார் யாரெல்லாம்? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தன்று பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். பௌரண பஞ்சமி கடக லக்கணத்தில் இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றும் ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றும் சாமி ஐயனார் ஐயனார் ஹரிகரசுவன் ஐயனார் 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 அச்சங்கோவில் ஐயனார் 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 சபரிமலை ஐயனார் 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 ஆரியங்க ஐயனார் 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 ஆரியங்க ஐயனார் 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 குலத்துப்புளை ஐயனார் 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 சொரிமுத்து ஐயனார் ஐயனுக்கும் ஐயனாக தருமஞான சாஸ்தாவாக சுவாமி பிறந்தாரே. சங்கடங்கள் தீர்த்திடவே சாஸ்தா பிறந்தாரே. ஐயன் வந்து பிறந்தாரன்று பொன்னால பூநூலா பொன்பதித்த தாவடம்மா வெள்ளியான பூநூலா வெண்கலத்த தாவடம்மா தங்கத்தால பூநூலா தனிவயிற தாவடம்மா ஆனப்பட மோட்டத்தோடு அவதரித்து வாராரே. சாஸ்தா பிறந்தார் என்று அமர்ந்திருக்கும் தாய்மார்கள் உங்களோட வாயாலே தாய ஒரு குலவ போடுங்கம்மா. முக்கா முக்கா மூணு நேரம் முதற்குலவ போடுங்கம்மா. போடுங்க ஒரு குலவைய. என்ன நிறைய சாப்பிட்டு வந்துட்டீங்களோ? வில்லு பார்க்க வந்தது ஒரு குத்தமா? வில்லு பார்க்க வந்ததெல்லாம் குத்தம் இல்ல. இப்படி கொலவோட தெரியும்னு சொன்னா அவ சாப்பிட்டது குதவல வரைக்கும் சாப்பிட்டுருக்காங்க நினைக்க. நல்லா யாருக்கு போட? அதான் குலவே வரமாட்டேங்குது. கொலவு போட தெரிஞ்சதானே போடுவாங்க. அதெல்லாம் போட தெரியாம இருக்குமா? போட்டுட்டு என் காத்து அறுத்து வச்சு ஊருக்குள்ள சப்பரம் வருத அப்புறம் சாமிக்கு குலவு கூட தெரியாம இருக்குமா? கொலவு போட்டுட்டு என் காத்து அறுத்து வச்சிருக்கேன். நீங்க குலவைய போடுங்க, தாத்தா காத்த அறுத்துருவோம். ஆமா. என்ன ஆச்சு? பாத்தியா இப்போ? தாய போடுங்கம்மா ஒரு குலவை.